கரூர் உயிரிழப்புகள் தொடர்பாக நேரில் பார்த்தவர்கள் என்ன கூறினர் என்பது பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தனது முதல் பக்கத்தில் சில முக்கிய தகவல்களை பதிவு செய்துள்ளது. செந்தில் பாலாஜியை 10 ரூபாய் மினிஸ்டர் என்று கிண்டலடித்து விஜய் பாட்டு பாடிய போது மொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்போது திடீரென போலீசார் லத்தியால் அடிக்க தொடங்கினர். இதனால் கூட்டத்தில் பதற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லாமே குழப்பமாக இருந்தது என்று ரமேஷ் என்பவர் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. நெரிசலில் இருந்து தப்பிக்க நினைக்கும் எவரும் வெளியேற முடியாதபடி சாலையின் இருபுறமும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. கயிறு கட்டப்பட்டிருந்தது. விளம்பர பலகைகள் விழுந்து சிலருக்கு காயம் ஏற்பட்டது. ஆனால் ஒன்றை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மாலை 4 மணிக்கு கூட்டம் நடந்த இடத்துக்கு நான் வந்தபோது இந்த விளம்பர பலகைகளோ கயிறுகளோ எதுவும் காணப்படவில்லை என்று எஸ் ராம்குமார் என்பவர் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. விஜய் வருகிற வரை எல்லாமே நார்மலாக இருந்தது. திடீரென ஜெனரேட்டர்களுடன் இணைக்கப்பட்டிருந்த பிளட் லைட்டுகள் அணைந்தன. ஒரு பெண் தொலைந்து போன தனது குழந்தையை தேடத் தொடங்கினார். மக்கள் பதற்றமடைந்தனர். ஒவ்வொருவரும் அங்கும் இங்குமாக ஓடத் தொடங்கினர் என்று நிர்மல் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவு செய்துள்ளது.